அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். பிரபஞ்சத்தோடு இணக்கமாதல் தொடர்பான வீடியோ பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சும்மா இரு சொல்லற. இப்போது பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணக்கமாகணும் அப்படின்னா இந்த செயல் செய்யணும், அந்த செயல் செய்யணும், தியானம் பண்ணணும், அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அமைதியாக கொஞ்ச நாழி ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா போதும். எந்த வார்த்தைகளும் பேசாமல், சரிங்களா, ரொம்ப ரொம்ப சாந்தமாக அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா போதும். பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பல ஒலிகள் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் தூரத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அது உங்கள் மனதில் எழும் குழப்பத்திற்கான ஒரு வார்த்தையாக இருக்கும், ஒரு விடையாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சும்மா அமைதியாக உட்கார்ந்துருந்தாலே போதும், பிரபஞ்சம் உங்களோட இணக்கமாகிடுவாங்க. ஆல்ரெடி இணக்கமாக தான் இருக்காங்க. ஜென்ரலாகவே எல்லாருக்கிட்டேயுமே இணக்கமாக தான் இருக்காங்க. இணக்கமாகறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் மனிதர்கள் நாம் தான் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால், நம்ம உணர்வுகளால் பிரபஞ்சத்தை நம்மளோட இணக்கமாக விடாமல் தடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு தடுப்பு அமைச்சு வச்சுருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நாளை அமைதியாக ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்து பாருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கானது, சரியானது எது, தவறானது எது, எந்த பாதையில் நம்ம போகலாம், என்ன செயல் நாம் செய்யலாம் அப்படின்றத அன்றாட நிகழ்வுகளை கூட உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களோடு இணக்கமாகி அழகாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ சும்மா இரு சொல்லற என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.